Okay, fine, students. In yesterday class we have discussed about the a shaft subjected to two pulleys. A shaft is going to having two pulleys. Okay, வா ரெண்டு புள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஷாஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மவுண்ட் ஆயிருச்சு. ஸோ அதுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா how we are calculated the sorry how we are draw the space diagram followed by how to calculate the torque, then vertical load diagram, horizontal load diagram, then vertical bending moment diagram and horizontal bending moment diagram, resultant bending moment diagram. So this is the diagram you have to draw. This is the procedure. If we are having more than one member, that is புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா நம்ம எதுவும் டயக்ராம்லாம் வரைய போகிறது இல்லை, ஒரு கியர் இருந்துச்சுன்னா இந்த டயக்ராமும் வரைய போகிறது இல்லை. பட் இஃப் யூ ஆர் ஹேவிங் மோர் தென் ஒன் மெம்பர், புள்ளியே ரெண்டு புள்ளி இருக்கு அப்படின்ற கேசஸ்ல ஓகேவா, சப்போஸ் இங்க பாருங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புள்ளி வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகலாவும் இன்னொரு புள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டலும் இருந்தனால மட்டும்தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வெர்டிகல் லோட் டயக்ராம் ஹரிசாண்டல் லோட் டயக்ராம் ரெண்டு டயக்ராம் வரைஞ்சேன். இதே ரெண்டு புள்ளியுமே வந்து பாத்தீங்கன்னா டவுன்வர்ட்ல தான் ஆக்ட் ஆகுது அப்படின்னா வெர்டிகல் லோட் டயக்ராம் மட்டும் தான் வரப்போகுது. ஐ எம் நாட் கோயிங் டு ஹேவ் எனி ஹரிசாண்டல் லோட் டயக்ராம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க கான்செப்டை ஓகேவா. ஆனா இந்த கான்செப்ட் தவிர வேற கான்செப்டும் கேட்க மாட்டாங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் ஆஃப் அஸ். Okay, so they are going to change only the data. At last they are finding which is the maximum bending value. Bending value எந்த வேல்யூ மேக்ஸிமம் இருக்கோ நாலு வேல்யூல கண்டிப்பா சப்போர்ட்ஸ்ல ரெண்டு மூமெண்ட்டுமே என்னவா தான் இருக்க போகுது, ஜீரோவா இருக்க போகுது. சி பாயிண்ட் அதாவது சி புள்ளி அல்லது டி புள்ளி ரெண்டு புள்ளியில ஏதோ ஒரு புள்ளி பாயிண்ட்ல தான் என்ன ஆக போகுது அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமம் இருக்க போகுது. ஸோ தட் பாயிண்ட் இஸ் ஐடென்டிஃபைட் அண்ட் தென் வி ஆர் கால்குலேட்டிங் த ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட் அண்ட் ஈக்குவலன்ட் பெண்டிங் மூமெண்ட். Using that we are calculating the diameters. Okay, so I hope that many of them has calculated the diameters. Diameter வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட்ல நியர்லி 50, அதாவது 47.6 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ we can take the value as 50 for I think for equivalent bending moment diameter வந்து 51.7 அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ we can take it as the next term is 55 அப்படின்னு சீரீஸ்ல இருக்கும். ஸோ 5 வேல்யூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ 50 55 அப்படின்னு பார்க்கும்போது the maximum value is 51.7 அப்படின்னு எழுதினாலும் சரி இல்ல 55 அப்படின்னு எழுதினாலும் சரி, the range is 51 to 55. So in today's class we are going to discuss the same shaft. Okay, it's the same shaft. In this shaft we are having two mountings. The first one is gear, the second one is pulley. Now let us read the problem. A shaft is supported on bearing A and B. ஸோ அவங்களே கிளியராக சொல்லிட்டாங்க ஷாஃப்ட் இஸ் சப்போர்ட்டட் ஆன் பியரிங்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பியரிங்க்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் 800 mm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லைனில் a 20 degree straight tooth spur gear அப்படின்னு இருக்காங்க. 20 degree straight டூத் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரைட் டூத் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ டூத் ஸ்ட்ரைட்டா இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 டிகிரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டூத் ஸ்ட்ரைட்டா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஆங்கிளா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்தாங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டூத் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 டிகிரி இன்க்ளைன்ட் ஆயிருக்கா அப்படின்றது தெரியாதனால இதுல இந்த 20 டிகிரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஓகேவா, ஸோ இது ப்ரெஷர் ஆங்கிளாவும் இருக்கலாம் ஓகேவா, இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷனாவும் இருக்கலாம். ஓகேவா, இந்த 20 டிகிரி அப்படின்னு கொடுத்தது. ஸோ இந்த 20 டிகிரி எப்படி யூஸ் பண்றேன் இந்த ப்ராப்ளத்துல அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணி பாருங்கம்மா. ஓகேவா, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 20 டிகிரி, ஸோ இந்த 20 நான் ப்ரெஷர் ஆங்கிளாவும் எடுத்துக்க போறேன், ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டர் ஆங்கிளும் வந்து பாத்தீங்கன்னா 20 டிகிரி அப்படின்னு எடுத்துக்க போறேன். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த டூத் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா டிகிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கல. ஓகேவா, கொடுத்துருக்க மாட்டாங்க சிங்கிள் கியர் ப்ராப்ளம்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா டிகிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ ஸ்பர் கியர் ஹேவிங் பிட்ச் சர்க்கிள் டயமீட்டர், அப்போ வந்து பாத்தீங்கன்னா கியரோட டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. இஸ் லொகேட்டட் என்ன லொகேஷன்ல இருக்கு, ரைட் ஆஃப் த லெஃப்ட் ஹேண்ட் பியரிங் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஏ பியரிங்ல இருந்து ஏல இருந்து வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகணும். ஓகேவா, போனோம் அப்படின்னா 200 mm டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா we are having a புள்ளி 700 mm அப்போ டயமீட்டர் ஆஃப் த புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா 700 mm. இது எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படின்னா 250 mm வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் லெஃப்ட்ல ஆக்சுவலா பியரிங் பில இருந்து வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வர சொல்றாங்க. ஓகேவா, லெஃப்ட் சைடு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னர். ஓகேவா, ரைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்ணுங்க. பியரிங் பின்றது ரைட் சைட்ல இருக்கு, அதனால வந்து பாத்தீங்கன்னா ரைட்ல இருந்து லெஃப்ட்னு வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன். நெக்ஸ்ட் த கியர் இஸ் ட்ரிவன் பை எ பினியன்னால வந்து பாத்தீங்கன்னா டிரைவ் பண்றோம் வித் எ டவுன்வர்ட் டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ். நல்லா கவனிச்சுக்கோ, கியர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி டிரைவ் பண்றாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா டவுன்வர்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா பினியன் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, டவுன்வர்ட்ல இருக்கு. அப்போ ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆக போகுது அப்படின்னா டவுன்வர்ட்ல ஆக்ட் ஆக போகுது. ஸோ இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டவுன்வர்ட்ல ஆக்ட் ஆக போகுதுன்னா வெர்டிகல் ஃபோர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இண்டிகேட் பண்றாங்க. புள்ளியோட வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன், டிரைவ்ஸ் ஏ ஹரிசாண்டல் வைல் த புள்ளி டிரைவ்ஸ் ஏ ஹரிசாண்டல் பெல்ட். அப்போ இங்க புள்ளி வந்து பாத்தீங்கன்னா
பெல்ட் வந்து எப்படி இருக்கு, ஹரிசாண்டலா இருக்கு. ஓகேவா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் எப்படி இருக்க போகுது, புள்ளியில வர டென்ஷன்ஸ் ரெண்டுமே எப்படி இருக்க போகுது, ஹரிசாண்டலா இருக்க போகுது. ஹேவிங் 180 டிகிரி ஆங்கிள் ஆஃப் ரேப். ஆங்கிள் ஆஃப் ரேப் அப்படின்னா ஒண்ணு கிடையாது, ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் தான் ஆங்கிள் ஆஃப் ரேப். ரேப் அப்படின்னு படிச்சிருப்ப ஆல்ரெடி. ஓகேவா? இதுல படிச்சிருப்ப, கைனமெட்டிக்ஸ்ல படிச்சிருப்ப, விராப் அப்படின்னு, வெராப்பி பேர் அப்படின்னு படிச்சிருப்ப. ஸோ விராப் அப்படின்றது கான்டாக்ட். பெல்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா புள்ளிக்கும் உள்ள கான்டாக்ட் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எவ்வளவு இருக்கு அப்படின்னா 180 டிகிரி இருக்கு. ஸோ இந்த புள்ளி வந்து பாத்தீங்கன்னா இட் ஆல்சோ ஆக்ட் அஸ் அ ஃப்ளை வீல் அப்படின்றாங்க. ஃப்ளைவீல் உனக்கே தெரியும் ஃப்ளைவீலோட பர்பஸ் என்ன அப்படின்றது இப்பதான் டைனமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சிருப்ப. ஓகேவா? ஸோ இது ஃப்ளைவீலாவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த புள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டலாவும் ஃபோர்ஸ் கொடுக்குது. அடுத்து என்ன பண்ணுதுன்னா ஃப்ளைவீல ஆக்ட் ஆகுது. ஃப்ளைவீல ஆக்ட் ஆகிறதுனால இதோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2000 நியூட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ புள்ளிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதனால வருது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பெல்ட்னால வருது. புள்ளிக்கு வந்து பாத்தீங்கன்னா வெர்டிக்கல் லோடு வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் வெயிட்னால வருது. செல்ஃப் வெயிட் எல்லாருக்குமே தெரியும். செல்ஃப் வெயிட் எப்படி ஆக்ட் ஆகும், ஓகே, வெர்டிகலா மட்டும் தான் ஆக்ட் ஆகும். ஓகேவா? நம்மளோட செல்ஃப் வெயிட் எல்லாருக்குமே தெரியும், வெர்டிகலா ஆக்ட் ஆகும். இப்போ புள்ளிக்கு செல்ஃப் வெயிட் கொடுத்துருக்காங்க பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் எ ஃப்ளை வீல். தென் மேக்ஸிமம் டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே புள்ளி இருக்கிறது ஒரே ஒரு புள்ளி தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட டென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டென்ஷன் T1 வந்து பார்த்தீங்கன்னா 3000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டென்ஷன் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கம்மா. டென்ஷன் ரேஷியோ 3/1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3:1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ T1/T2 வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3/1 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ T1/T2 ஈக்குவல் டு எவ்வளோ, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ யூ ஹேவ் டு கால்குலேட் த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட். நல்லா பார்த்துக்கோ, மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ஆமாம், கால்குலேட் பண்ணி யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த டயமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் யூசிங் ஷியர் ஸ்ட்ரெஸ். மெட்டீரியலோட ஷியர் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கான். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் மட்டும் கொடுத்துருந்தான் அப்படின்னா ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஈக்குவலன்ட் பெண்டிங் மூமெண்ட் தேவையில்லை, ஏன்னா கொஸ்டின்ல வெறும் ஷியர் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கான். ஸோ இதுக்கு ஸ்பேஸ் டயக்ராம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஏபி அப்படின்றது பியரிங். ஏபின்றது பியரிங் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 200 mm டிஸ்டன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கியர் இருக்கு. அதே மாதிரி 250 mm டிஸ்டன்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா புள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கியரை சின்னு எடுத்துக்கிட்டேன், புள்ளியை டின்னு எடுத்துட்டேன். இதோட சைட் வியூ வரையும் போது வந்து பார்த்தீங்கன்னா 2 சர்க்கிள்ஸ் வரைகிறேன். புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது, புள்ளியோட டயா வந்து பார்த்தீங்கன்னா 700 mm, கியரோட டயா வந்து பார்த்தீங்கன்னா 600 mm. அப்போ கியர் தான் சின்னதா இருக்கு, புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா என்னப்படி இருக்கு, லார்ஜரா இருக்கு. ஸோ சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், சின்னதாக எடுத்துக்கிறோம். புள்ளியை வந்து பார்த்தீங்கன்னா என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா we are taking as larger ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா வர டென்ஷன்ஸ் T1 T2 அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா ஹரிசாண்டலா இருக்கு. ஏன்னா கொஸ்டின்ல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹரிசாண்டல் பெல்ட் அப்படின்னு இருக்காங்க. அப்போ டென்ஷன் T1 T2 இப்படி இருக்கும். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ல ஆக்ட் ஆகும். அதனால டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ல அவங்க கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டயக்ராம் தப்பா இருக்கு. ஓகேவா? அந்த பெரிய புள்ளியில இருந்து மட்டும்தான் வந்து ஏன்னா சரி புள்ளி தானே வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, ஃப்ளை வீல் ஆக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சர்க்கிள் இருந்து வரக்கூடாது, பெரிய சர்க்கிள் இருந்து மட்டும் டபிள்யூ போட்டால் போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கியரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கியர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா we have to calculate the tangential force FT கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணிட்டு அதுல இருந்து தான் என்ன கண்டுபிடிக்கணும், நார்மல் லோட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் யூ ஹேவ் டு டூ, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டயக்ராம் வரைஞ்சாச்சு. ஓகே, வரைஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் டார்க் கண்டுபிடிக்கணும். டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கொஸ்டின்ல என்ன இருக்கு அப்படின்னு கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா எல்லாம் எல்லாருமே எழுதிடுவீங்க. லென்த் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர் ஆங்கிள், இந்த நான் சொன்னேன் 20 டிகிரின்றது ப்ரெஷர் ஆங்கிள் மட்டும் கிடையாதுமா. ஓகேவா? நார்மல் ஃபோர்ஸோட ஆங்கிளும் கூட தான். அது இதை 2 இடத்துல யூஸ் பண்ணுவோம். அந்த 20 டிகிரி ஒன்று பை ஈக்குவல் டு 20 டிகிரி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக் சைடில் வில் சே. அடுத்து டயமீட்டர் ஆஃப் கியர் வந்து 600 mm. ஸோ அதுலேருந்து ரேடியஸ் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டயமீட்டர் ஆஃப் புள்ளி டிடி வந்து பார்த்தீங்கன்னா 700 mm. ஸோ 350 வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. டீட்டா வந்து 180 டிகிரி. ஸோ ரேடியனா மாற்றுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா π/180 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஆர் கெட்டிங் π ரேடியன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் T1 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நான் விட்டுட்டு போனதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னெசரி டேட்டா, அதெல்லாம் அப்புறம் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். T1ன்றது 300 நியூட்டன், T1/T2 அப்படின்றது 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷியர் ஸ்ட்ரெஸ் 40 மெகாபாஸ்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் we have to calculate the torque. டார்க்குக்கு பவர் கொடுக்கல, அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புள்ளியோட ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் டார்க்குக்கு. ஸோ டார்க்குக்கு ஃபார்முலா என்ன, T1 - T2 இன்டூ ரேடியஸ் ஆஃப் புள்ளி, அப்போ ஆர்டி அப்படின்னு போடுவோம். ஓகேவா? எல்லாருக்கும் T1ஓட வேல்யூ என்னன்னு தெரியும், 3000 அப்படின்னு தெரியும். நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, T1 வெளியே எடுத்து பண்ணலாம், அந்த மாதிரிலாம் நீ எதுவும் பண்ணாத. T1 வந்து பார்த்தீங்கன்னா 3000 அப்படின்னா T2ஓட வேல்யூ எப்படி இருக்கும், 3000 / 3 அப்படின்னு வருமா.
3000 டிவைடட் பை 3ன்னு வரும். T1 பை T2 வந்து 3னா வந்து பார்த்தீங்கன்னா T2ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 1000 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இதுல இருந்து இந்த 2 ரிலேஷன்ல இருந்து T2 கண்டுபிடிச்சு கொண்டு வந்து T1ஐயும் T2ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணி T1ஓட வேல்யூ 3000 வரும். T2ஓட வேல்யூ எவ்வளோ வரும்? 1000 அப்படின்னு வரும். ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ரேடியஸ் எடுத்திருக்கோம்? ரேடியஸ் ஆஃப் த புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா 350 mm. ஸோ 350 mm வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு டார்க்கோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 700 × 10⁻3. ஐ திங்க் யூ ஆர் நாட் ஹேவிங் எனி டவுட் அன்டில் திஸ். இதுல இருந்து டார்க் டயக்ராம் என்ன பண்ணுவோம், சில இருந்து டிக்கு போற டார்க் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னா எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடுத்துக்குவோம். ஸோ 700 × 10⁻3 நியூட்டன் mm. இது ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ புள்ளியில இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிறோம் டார்க்கு. ஏன்னா கியர்ல இருந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற ஒரே காரணத்தினால ஐ எம் ஃபைண்டிங் ஃப்ரம் தி புள்ளி. ஸோ டார்க் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் டு ஃபைண்ட், அடுத்து கியருக்கு போவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் டு ஃபைண்ட் த வெர்டிகல் லோட்ஸ் அண்ட் ஹரிசாண்டல் லோட்ஸ். இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் லோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுறேன், அப்புறம் புள்ளிக்கு சால்வ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் டு ஃபைண்ட் த டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ். ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும், டார்க் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் தி கியர். டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 700 × 10⁻3 டிவைடட் பை 300. டிவைட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டபுள், அதாவது 2333 நியூட்டன் அப்படின்னு டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் கிடைக்குது. டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் வந்து நம்ம நார்மல் ஃபோர்ஸ் புள்ளியில் கியரில் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம். ஸோ டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் டிவைடட் பை காஸ் பை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பை வந்து பார்த்தீங்கன்னா 20 டிகிரி, காஸ் 20 டிகிரி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஐ எம் கெட்டிங் தி லோட் வேல்யூ W. இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நார்மல் லோடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல அப்படின்னா 20 டிகிரி ஸ்ட்ரைட் டூத் அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா? அந்த 20 டிகிரி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் பீன் நார்மல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டூத்துக்கு பெர்பெண்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆயிருக்கணும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல தான் டூத் இருக்கு, இந்த சி பாயிண்ட் தான் அந்த டூத்து. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா WC அப்படின்றது 20 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகலா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆயிருக்கு. அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா உன்னோட இந்த W நார்மல் லோடை வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் காம்போனண்டாகவும் வெர்டிக்கல் காம்போனண்டாகவும் ரிசால்வ் பண்ணணும். உனக்கு ஆல்ரெடி இமெக்ல நீ படிச்சிருக்க, ஹரிசானல் காம்போனண்டா ரிசால்வ் பண்ணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா, எந்த பக்கம் ஆங்கிள் தெரியுதோ அந்த ஆங்கிளை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணு அப்படின்னா காஸ், எந்த பக்கம் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா யூ டோன்ட் நோ, எந்த இடத்துல ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதோ அந்த பக்கம் சைன் அப்படின்றாங்க. ஓகேவா? அப்போ W cos 20 டிகிரி அப்படின்றது ஹரிசாண்டலும், W sin 20 டிகிரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஓகேவா? ஸோ they have been mentioned W cos 20 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல், வெர்டிக்கல்ல வரும்போது W sin 20 டிகிரி. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோட் டயக்ராம்ல ஓகேவா W cos 20 டிகிரி அப்படின்றது வெர்டிக்கலும், ஓகேவா W sin 20 டிகிரி அப்படின்றது சைனாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த வேல்யூஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகே, வெர்டிக்கல் காம்போனண்டாகவும் ஹரிசானல் காம்போனண்டாகவும் ரிசால்வ் பண்ணி அந்த வேல்யூஸை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா அங்கே நான் என்ன பண்ணுறேன் டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணுறேன். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இங்கே பாரு 20 டிகிரி அப்படின்றத அவங்க என்னென்ன மென்ஷன் பண்ணலை. ஸோ அந்த 20 டிகிரியை நான் ப்ரெஷர் ஆங்கிளாகவும் வச்சுருக்கேன். ஓகேவா? அதே சமயம் கியரில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிளாகவும் நான் 20 டிகிரியை வச்சுருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் ரிசால்விங் ஓகே WC அப்படின்றது ஒரு நார்மல் லோட் ஆன் கியர். அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் ஹரிசாண்டல் காம்போனண்ட்டாக ரிசால்வ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சைன் 20 டிகிரியால் மல்டிப்ளை பண்ணுறேன், வெர்டிக்கல் காம்போனண்ட்டாக ரிசால்வ் பண்ணும்போது காஸ் 20 டிகிரியாக ரிசால்வ் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆங்கிள் எந்த சைடு உனக்கு தெரியுதோ ஓகேவா, யூ ஆர் நோயிங் இன் தி வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிக்கலை பொறுத்து தான் நமக்கு என்னன்னு தெரியும் 20 டிகிரி அப்படின்றது தெரியும். ஸோ அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஹரிசாண்டலை பொறுத்து எடுக்கும்போது சைன் அப்படின்னு சைன் காம்போனண்ட்டாக எடுத்திருக்காங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் ஏதாவது இருக்காமா? நோ சார். ஓகே ஃபைன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன லோடு வந்து பார்த்தீங்கன்னா கியர்னால வந்துச்சு அப்படின்றது இப்போ தெரிஞ்சு போச்சு. அடுத்து புள்ளினால வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளினால வெர்டிக்கல் லோடு ஆல்ரெடி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. வெர்டிக்கல் லோடு என்ன அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்க, புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா சர்வ்ஸ் அஸ் எ ஃப்ளைவீலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆக போகுது. ஸோ ஃப்ளைவீலாக ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதோட செல்ஃப் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ
கொடுத்துருக்காங்க. the self weight is 2000 நியூட்டன். அப்போ வெர்டிக்கல் லோட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2000 நியூட்டனா வந்து பார்த்தீங்கன்னா நீ போட்டுற. ஹரிசாண்டல் லோடு வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லோடு வந்து பார்த்தீங்கன்னா எதனால வரப்போகுது? ஹரிசாண்டல் லோடு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பெல்ட், ஓகேவா, புள்ளியில் இருக்க பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, ஹரிசாண்டலா இருக்கு. ஸோ இதோட டென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா T1 அண்ட் T2 ரெண்டு டென்ஷன் இருக்கா. T1 வந்து 3000, T2 ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் 1000 அப்படின்றது. ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைண்டா என்ன ஆகுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா WDH, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லோட் அட் புள்ளி டியூ டு ஹரிசாண்டல் வந்து பார்த்தீங்கன்னா 4000ம், வெர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்கிறோம், 2000 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். ஸோ we got the horizontal vertical load diagram and horizontal load diagram. ஃபர்ஸ்ட் vertical load diagram தான் வரையணும், அதுக்கப்புறம் தான் horizontal load diagram வரையணும். நான் திருப்பியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்க் கண்டுபிடிச்சிருக்கோம். டார்க்ல இருந்து கியரோட டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் FT கண்டுபிடிக்கிறேன். அதுல இருந்து என்ன பண்றேன் அப்படின்னா WC அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லோட் ஆன் கியர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா, யூசிங் த ஃபார்முலா FT டிவைடட் பை காஸ் பை. கண்டுபிடிச்சோன்னா WC கண்டுபிடிச்சோன்னா WC என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிசால்வ் பண்ணுறேன். ஓகேவா, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா 20 டிகிரி அவங்க ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கொடுத்தனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் காம்போனன்ட் ரிசால்வ் பண்ணும்போது sin 20 டிகிரியும் வெர்டிக்கல் காம்போனன்ட் ரிசால்வ் பண்ணும்போது காஸ் 20 டிகிரியும் அதோட மல்டிப்ளை பண்ணி ஐ எம் கெட்டிங் த வேல்யூஸ் ஃபார் வெர்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் ஹரிசாண்டல். ஸோ அப்படிதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் சிலையும் சியில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா 2333 வந்துச்சு, ஹரிசாண்டலில் 849 வந்துச்சு. அதே மாதிரி புள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ ஃப்ளைவீல் கொடுத்து செல்ஃப் வெயிட் கொடுத்துருக்காங்க. அந்த செல்ஃப் வெயிட் 2000 நான் என்ன பண்ணேன், வெர்டிக்கல் லோட் டயக்ராமில் இண்டிகேட் பண்ணேன். ஹரிசாண்டல் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி இதோட பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலா இருக்கு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் கொஸ்டின்லேயே டென்ஷன் T1 கொடுத்தாங்க. T1 by T2 ஈக்குவல் டு 3 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு வேல்யூவையும் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன், ஐ ஹவ் கால்குலேட்டட் தி WD, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லோடு வந்து பார்த்தீங்கன்னா டியூ அட் டி பாயிண்ட் அப்படின்னா புள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொன்னேன், T1 plus T2 வந்து 3000 plus 1000 ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், 4000. ஸோ எல்லாரும் ஐ திங்க் ஸோ வி ஆர் வெரி கிளியர் அபவுட் திஸ். ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா யூ ஹேவ் டு கால்குலேட் தி ரியாக்ஷன்ஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணணும். ரியாக்ஷன் கால்குலேட் பண்ணி பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரையணும். ஸோ ரியாக்ஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வி வில் டேக் தி வெர்டிக்கல் லோட் டயக்ராம் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் சால்விங். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி எழுதுவேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா RAV அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ் அட் A and B டியூ டு வெர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா RAVன்றது வந்து பார்த்தீங்கன்னா A பாயிண்ட்ல உள்ள வெர்டிக்கல் ரியாக்ஷன், RBன்றது B பாயிண்ட்ல உள்ள வெர்டிக்கல் ரியாக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எழுதுவேன், அப்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு ரியாக்ஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ RAV பிளஸ் RBV ஈக்குவல் டு அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோ. எவ்வளோ வரும் ஆட் பண்ணா 4333 அப்படின்னு வந்துடும். அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணணும், பெண்டிங் மூமெண்ட் அட் A ஈக்குவல் டு 0. பெண்டிங் மூமெண்ட் அட் A ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதுனேன் அப்படின்னா ஓகேவா. அப்போ எப்படி கண்டுபிடிப்ப, RBV இன்டூ 800, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஏலேருந்து B டிஸ்டன்ஸ் எவ்வளோ 800, RBV இன்டூ 800. இது கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இது ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ டேக் இட் அஸ் பாசிட்டிவ். அடுத்து 2000 இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா ஏல இருந்து புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு, 550 mm டிஸ்டன்ஸ்ல இருக்கு. கரெக்டா, 550 mm 550 தானமா, 550 தானே. 800ல 250 போச்சுன்னா 550. ஓகேவா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2000 இன்டூ 550 அப்படின்னு வரும். இது பிளஸ்ஸா மைனஸா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நெகட்டிவ். ஏன் நெகட்டிவ் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் எங்க போகுது, டவுன்வர்ட்ல போகுது. ஏ நோக்கி வரும்போது கிளாக் வைஸா வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சி. நெக்ஸ்ட் we are having another one load also here, 2333 into 200. இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நெகட்டிவ் சின்ஸ் இட் இஸ் ஏ கிளாக் வைஸ் டைரக்ஷனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம், நெகட்டிவா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம். அப்போ ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடுவோம். ஸோ எப்படி எழுதணும்னு திருப்பி சொல்றேன், RBV இன்டூ 800 மைனஸ் 2000 இன்டூ 550 அடுத்து மைனஸ் 2333 இன்டூ 200 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து போடு.
போட்டிங்கன்னா என்ன வரும், இப்போ ஆர்பிவி மட்டும்தான் தெரியாது. ஸோ ஆர்பிவியை என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதைத்தான் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த எழுதியிருக்காங்க பாரு, ஆர்பிவி இன்டூ 800. ஓகேவா, அது மட்டும் தான் பாசிட்டிவ். நெகட்டிவ்ல இருக்கிறதெல்லாம் ஆப்போசிட்ல எடுத்துட்டு போயிட்டாங்க. 2000 இன்டூ 550. 550 தான் நான் அந்த 800 மைனஸ் 250 சொன்னேன், நான் டேரெக்டாக சொன்னேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் புரியணுன்றதுக்காக போட்டிருக்காங்க. 2333 இன்டூ 200. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து வி கேன் கேல்குலேட் த ரியாக்ஷன் பி. ஓகேவா, டியூ டு வெர்டிக்கல் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எடுத்துகிட்டு போய் அதாவது ரியாக்ஷன் ஆர்ஏபி ப்ளஸ் ஆர்பிவியில் சப்ஸ்டியூட் பண்ணால் யூ கெட் ஆர்ஏவி ஆல்சோ. ஸோ இதில் ரெண்டு ரியாக்ஷனையுமே கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டு ரியாக்ஷனையும் கண்டுபிடிச்ச பிறகு மொமெண்ட் எடுக்கணும். மொமெண்ட் எடுக்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் பீன். ஓகேவா, மொமெண்ட் எடுக்கிறது எப்படிமா, மொமெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. திருப்பியும் சொல்கிறேன், மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஏலையும் சரி பிலையும் சரி சப்போர்ட்ஸில் பியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவாக தான் இருக்கும். மொமெண்ட் அட் ஏ, மொமெண்ட் அட் பி வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ. அதே மாதிரி மொமெண்ட் இப்போ டியை பொறுத்து எடுத்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிவி இன்டூ எவ்வளோ 250, ஆர்பிவி இன்டூ 250. அதே மாதிரி சி பாயிண்ட்ல எடுத்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிவி இன்டூ 550 மைனஸ் 2000 இன்டூ சியை பொறுத்து எடுக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும், இங்கே 600 மைனஸ் 250 எவ்வளோ வரும், 600 மைனஸ் 250 350 வரும். ஓகேவா, அப்போ சி பாயிண்ட்ல எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிவி இன்டூ எவ்வளோ 600 மைனஸ் 2000 இன்டூ 350. ஸோ இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணால் உனக்கு என்ன கிடைச்சிடும், மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சி பாயிண்ட்ல கிடைச்சிடும். ஸோ இந்த 4 பாயிண்ட்ல எனக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா மொமெண்ட் கிடைச்சிருச்சு. மொமெண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 0ன்னு சொன்னேன். சிவியில் வந்து பார்த்தீங்கன்னா 475 இன்டூ 10⁻3. டி பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 489.5. இது எல்லாமே நான் எது கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா வெர்டிகலுக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். சிமிலர்லி ப்ரொசீட் வித் ஹரிசாண்டல். ஹரிசாண்டலுக்கு அதே மாதிரி தான்மா. இங்கே என்ன எழுதுவ, ஆர்ஏஹெச், இங்கே ஆர்பிஹெச். அப்போ ஆர்ஏஹெச் ப்ளஸ் ஆர்பிஹெச் ஈக்குவல் டு 4849 அப்படின்னு எழுதுவ. அதுக்கடுத்து மொமெண்ட் அட் ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டு ஆர்பிஹெச்சை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். ஓகேவாம்மா, ஆர்பிஹெச்ன்றதை அங்கே மென்ஷன் பண்ணலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் அந்த ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆகலை. கட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக கட் ஆகலை. ஸோ அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீ மார்க் பண்ணி வச்சுக்கோ. ஸோ ஆர்பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்போம். அதே மாதிரி மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி 4 பாயிண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், ஹரிசாண்டலுக்கும் கண்டுபிடிப்பேன். ஸோ ஏக்கு எப்படி கண்டுபிடிச்சோம்னா ஏபிசிடிக்கு அங்கே எப்படி கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி இங்கேயும் ஏபிசிடிக்கு கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்ச உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஃபைண்ட் த ரிசல்டன்ட். ரிசல்டன்ட் எப்பயுமே ஹரிசாண்டல் வெர்டிகல் ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், யூ வில் டேக் த ஸ்கொயர் மீன் ரூட். ஸ்கொயர் மீன் ரூட் அப்படின்னா இதை ரெண்டையும் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். அடுத்து சம் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும், ரூட் எடுக்கணும். ஓகேவா, சிமிலர்லி யூ ஹேவ் டு ப்ரொசீட் வித் தி சிமிலர் திங். ஓகேவா, ரெண்டாவது என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும், அதை ஆட் பண்ணணும். ஓகேவா, ஆட் பண்ணணும். சி பாயிண்ட்ல இருக்கிற ரெண்டு வேல்யூஸையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரூட் எடுக்கிறேன். டி பாயிண்ட்ல இருக்கிற ரெண்டு வேல்யூஸையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி என்ன பண்றேன், ரூட் எடுக்கிறேன். ஓகேவா, ஸோ இதை தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, மொமெண்ட் அட் சி, மொமெண்ட் அட் டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் we have find moment at C வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்கா இல்லை டி மேக்ஸிமம் இருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா டி பாயிண்ட்ல இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்கு. 887.8 இன்டூ 10⁻3. நீ அப்படியே 10⁻3னே வச்சுக்கோமா. ஓகேவா, இந்த மாதிரி ஃபுல் வேல்யூலாம் எழுதாது. 887 874லாம் எழுதாது. 887.8 அவ்வளோதான் இன்டூ 10⁻3 அப்படின்றது. ஸோ தட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ யூ கேன் டேக் இட் அஸ் த பெண்டிங் மொமெண்ட் எம். டார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஸோ எம் தெரிஞ்சிருச்சு, டி தெரிஞ்சிருச்சு, ஈக்குவலன்ட் டிஸ்ட்ரிக்ட் மொமெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சா வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் த வேல்யூ ஆஃப் 1131 இன்டூ 10⁻3. இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும், பிஹெச்டி டேட்டா புக் 7.21. ஓகேவா, பிஹெச்டி டேட்டா புக் 7.21க்கு வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் டு மூவ். ஸோ பிஹெச்டி டேட்டா புக் 7.21க்கு மூவ் பண்ணி, ஏன்னா ட்விஸ்டிங் மூமெண்ட் மட்டும்தான் தெரியும். டவு கொஸ்டினில் கொடுத்துருக்கான். டார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. டி நாட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டயமீட்டர். டிஐ வந்து 0, ஏன்னா சாலிட் ஷாஃப்ட் தான் நம்ம எடுத்துருக்க ஷாஃப்ட் எல்லாமே சாலிட் ஷாஃப்ட் தான். ஸோ டிஐ 0, பையோட வேல்யூ 3.14. இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இஃப் வி கால்குலேட் வி கேன் ஃபைண்ட் த டயமீட்டர். ஓகே, டயமீட்டர் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ டயமீட்டர் இங்கே என்ன ஆன்சர் வருது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் கெட்டிங் த வேல்யூ ஆஃப் 52.4. இங்கே ஒரே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கஷ்டமா இருக்கும் அப்படின்னா இந்த வெர்டிக்கல் லோட் டயக்ராம் இருக்கு பார்த்தியா, இந்த வெர்டிக்கல் லோட் டயக்ராம்ல இருந்து
ஓகேவா. ஹவு டு கால்குலேட் த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரைகிறது மட்டும்தான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கும் நான் உனக்கு ஷார்ட்கட், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ரியாக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணு, ஓகேவா, 2 ரியாக்ஷனும் அப்வர்டில் இருக்குது. ஸோ ஃபோர்ஸஸ் என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்கோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணிடு. அதுக்கு அடுத்து மொமெண்ட், ஓகேவா, யூ கேன் கால்குலேட் த மொமெண்ட் அட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது எப்படின்னு உனக்கே தெரியும். ஆன்டி கிளாக் வைஸை பாசிட்டிவ் எடுத்துக்கோ, கிளாக் வைஸை நெகட்டிவ் எடுத்துக்கோ. ஸோ இந்த டிஸ்டன்ஸை மட்டும் நீ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்ட அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா, டயக்ராம் ஸ்பேஸ் டயக்ராம் ஈஸியாக கரெக்டாக வரைஞ்சி அதுக்கு அடுத்து ஃபோர்ஸஸை கரெக்டாக போட்ட அப்படின்னா யூ கேன் ஈஸிலி ட்ரா த பெண்டிங் மூமெண்ட், வெர்டிகல் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் அண்ட் ஹரிசானல் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா we can calculate the result. So any doubts? இந்த பாரு, இன்னைக்கும் இந்த ப்ராப்ளத்தை வந்து போட்டு பார்க்கல அப்படின்னா நான் தான் சொல்றேன்ல, இந்த ப்ராப்ளம் ஒண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா புரியவே புரியாது. அப்புறம் போன ப்ராப்ளமாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 புள்ளி தான், ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா கியர் அண்ட் புள்ளி காம்பினேஷன்ல போன சம்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சு அப்படின்னா புள்ளியில ஒன்று வெர்டிகலா இருந்துச்சு, இன்னொன்று ஹரிசான்ல இருந்துச்சு. அதனால அந்த பாயிண்ட்ல மட்டும்தான், சி பாயிண்ட்ல மட்டும்தான் ஒரு பாயிண்ட்ல வெர்டிகலும் ஒரு பாயிண்ட்ல ஹரிசாண்டலும் ஆக்ட் ஆச்சு. அதனால பிரச்சனை இல்லாமல் ஒரு லோடு தான் இருந்துச்சு. ஆனால் இஃப் யூ சி நோட்டீஸ் த ப்ராப்ளம் விச் வி சால்வ் டுடே இஸ் ஹேவிங் வெர்டிகல் லோடு, ஓகேவா. இப்போ கியர்னால வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெர்டிகல் லோடும் இருக்கு, ஹரிசாண்டல் லோடும் இருக்கு. ஏன்னா ரிசால்வேஷன் வி ஆர் ரிசால்விங், ஓகே, ஹியர் வி ஆர் டூயிங் த ரிசால்வேஷன். ஸோ கியரோட நார்மல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாகணும், ஓகேவா. அதில் வெர்டிகலும் இருந்துச்சு, ஹரிசாண்டலும் இருந்துச்சு. அதே மாதிரி புள்ளி போய் பார்த்தேன் அப்படின்னா புள்ளியோட டென்ஷன்ஸ் ரெண்டும் T1 T2 வந்து ஹரிசாண்டலா இருந்துச்சு. புள்ளியோட செல்ஃப் வெயிட், ஓகேவா, ஆக்டர்ஸ் ஃப்ளைவீல ஆக்ட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா அது என்னவா இருந்துச்சு, வெர்டிகலா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆச்சு. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகே. ஸோ இதில் எல்லா ஃபோர்ஸஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. 4 ஃபோர்ஸஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சி எடுத்தாலும் சரி, பாயிண்ட் டி எடுத்தாலும் சரி, ஓகே. பாயிண்ட் சிலையும் டிலையும் வெர்டிகல் ஃபோர்ஸும் இருந்துச்சு, பாயிண்ட் சி அண்ட் டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஃபோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஸ்பேஸ் டயக்ராம் வரைகிற லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரைஞ்சிட்டு அடுத்து டார்க் கண்டுபிடிக்கிற ரைட் ஹேண்ட் சைடு டார்க் முதல்ல கண்டுபிடி. டார்க் கண்டுபிடிச்சோம்னா வந்து பார்த்தீங்கன்னா டார்க் என்ன ஃபார்ம்ல யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பேன், T1 - T2 இன்டூ ரேடியஸ் ஆஃப் தி புள்ளி. நான் எப்பயுமே ரேடியஸ் ஆஃப் த புள்ளின்னு தான் சொல்றேன், ஓகேவா. ஆர்சி ஆர்டி அப்படின்லாம் சொல்றது இல்லை. ரேடியஸ் ஆஃப் த புள்ளி அப்படின்னா புள்ளியோட ரேடியஸ், எது புள்ளியோ அந்த புள்ளி, ஓகேவா. இப்போ புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா டி எடுத்திருந்தேன் அப்படின்னா ஆர் சஃபிக்ஸ் டி அப்படின்னு நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கணும், ஓகேவா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த புள்ளி 350 mm. ஸோ அது சப்ஸ்டியூட் T1 T2 கொஸ்டின்ல T1 கொடுத்துருக்காங்க, T2 கண்டுபிடிக்கிறதுக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, T1/T2 = 3. அதுல இருந்து டார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வெர்டிகல் லோடு, ஹரிசாண்டல் லோடு அப்படின்றது, வெர்டிகல் லோடு வரும்போது ஃபர்ஸ்ட் கியரை ரிசால்வ் பண்ணு. கியருக்கு என்ன ப்ரொசீஜரோ அந்த ப்ரொசீஜர் படி ரிசால்வ் பண்ணு. ஃபைண்ட் த டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ், தென் ஃபைண்ட் த டபிள்யூசின்றது நார்மல் ஃபோர்ஸ் கண்டுபிடி. நார்மல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கொஸ்டின்ல 20 டிகிரி ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 20 டிகிரின்றது ப்ரெஷர் ஆங்கிள்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நான் டீத் வந்து வெறும் ஸ்ட்ரைட்டாக மட்டும்தான் இருக்கு, ஓகேவா. அந்த 20 டிகிரிக்கு எந்த விதமான ரோலுமே கிடையாது அப்படின்னு விட்டுருப்பேன். ஆனால் இவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணாதனால அந்த 20 டிகிரியை நான் ப்ரெஷர் ஆங்கிளாக மட்டும் வச்சிருக்காம, ஓகேவா, இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, 20 டிகிரி நார்மலில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு, நார்மல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 டிகிரி இன்க்ளினேஷனில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு எடுத்துட்டு டபிள்யூசி சைன் தீட்டா, அதாவது சைன் 20 டிகிரி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சைன் 20 டிகிரின்னு ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா காஸ் 20 டிகிரியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன். எப்பயுமே ஆங்கிள் எந்த சைடு தெரியுதோ, ஓகேவா, ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வெர்டிக்கலை பொறுத்து தான் இன்னொரு ஆங்கிள். ஸோ அது காஸ். இஃப் யூ டோன்ட் நோ இந்த சைடு என்ன இருக்குன்னா 90 - 20, ஓகே, 90 - தீட்டா அப்படின்றது சைன் தீட்டா அப்படின்னு, ஓகேவா. உனக்கே எல்லாருக்கும் தெரியும் காஸ் 90 - தீட்டா என்னது, மேக்ஸ்ல படிச்சிருப்பா டிக்னாமெட்ரியில, தட் இஸ் சைன் தீட்டா. அதனாலதான் இங்க காஸ் 20 சைன் 20 கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஏன் சைன் 20 நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஜஸ்ட் ஆஸ் இட் செல்ஃப் சொன்னேன், ஓகேவா. ஆனா ஆக்சுவலா கான்செப்ட் படி சொல்லணும் அப்படின்னா இந்த சைடும் நான் காசை பொறுத்து தான் சொல்லணும். காஸ் 90 - தீட்டா அப்படின்றது சைன் தீட்டா. ஸோ அதனால ரிசால்வ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், காஸ் 90 - தீட்டா சைன் தீட்டா அப்படின்றனால டைரக்டா சைன் 20 டிகிரி அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்கேன், ஓகேவா. ஸோ we have to resolve. இந்த ரிசர்வேஷன் மட்டும் தான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ. ஸோ மிச்சப்படிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன சம்ல என்ன பண்ணமோ அதே தான். இதில் அதே போல செல்ஃப் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, புள்ளியோட செல்ஃப் வெயிட். ஸோ அதை வெர்டிகல் ஃபோர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எடுத்துக்கிட்டோம்.
ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே இமெக்ல இருந்தே படிக்கிற ஹவு டு டேக் ஃபைண்ட் த ரியாக்ஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் படிச்சிருக்க, அடுத்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டலில் படிச்சிருக்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ரியாக்ஷன்ஸ் எடுத்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு கேல்குலேட் த மூமெண்ட் அப்படின்றது பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் அங்கே வரைஞ்சிருப்பேன், கண்டிப்பாக வரைஞ்சிருக்கேன். ஸோ அதே தான் நான் இங்கேயும் பண்ணேன். வெறும் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் மட்டும் வரைஞ்சிருக்கேன். ஹரிசாண்டலுக்கு தனியாக வரைகிறேன், வெர்டிகலுக்கு தனியாக வரைகிறேன். ஓகே, வரைகிறது அப்படின்னா எக்ஸாக்டா வரையணும்னு அவசியம் கிடையாதுமா. ஓகேவா, ஜீரோன்றது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன்ல தான் இருக்க போகுது. அடுத்து என்ன வேல்யூ மேக்ஸிமம் இருக்கோ அந்த வேல்யூவை மேலே பிளாட் பண்ணு, எது மினிமமா இருக்கோ அது அதுக்கு கீழே பிளாட் பண்ணு, அவ்வளோதான். ஓகேவா, ஜஸ்ட் ஜாயின் வித் யுவர் ஹேண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிடு. நெக்ஸ்ட் யூ கேன் ஃபைண்ட் த ரிசல்டன்ட். ரிசல்டன்ட் எப்பயும் போல வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடி. ஓகேவா, ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கன்னா என்னது, ரிசல்டன்ட் எப்பயுமே உனக்கே தெரியும். ஹரிசானல் ஃபோர்ஸ் வெர்டிகல் ஃபோர்ஸ் இருந்துச்சுனாவே ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிப்பேன், ஸ்கொயர் மீன் ரூட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் கண்டுபிடிப்போம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிசல்டன்ட் இங்கேயும் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 4 வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏ வேல்யூ டோட்டலாகவே 0 தான், பி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி 0 தான், சி வேல்யூ, சியில் கியர் இருக்கு, கியரில் வந்து பார்த்தீங்கன்னா 606 × 10⁻³ கிடைச்சிருக்கு ஆன்சர். டி பாயிண்ட்ல 887.8 × 10⁻³ அப்படின்னு கிடைச்சிருக்கு. 4 வேல்யூல எந்த வேல்யூ மேக்ஸிமம் அதுதான் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட், அவ்வளோதான். ஸோ அதை எடுத்து வந்து ஈக்குவலன்ட் டு ஸ்ட்ரீம் மூமெண்ட்ல போட்டீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் வாட் இஸ் டிஇ. So that's all about the today's class. So if you are having any doubts, you can ask now. பாரு, ஷாஃப்ட்ல இவ்வளவுதான் இருக்கு. ஓகேவா, ஷாஃப்ட்னாவே இவ்வளவுதான். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்கம்மா. சார் புள்ளி ப்ராப்ளம் சால்வ் பண்ணாதான் அஷ்யூம் பண்ணிக்கணுமா சார்? என்னம்மா, புள்ளியோட வெயிட் கொடுத்திருந்தா சொல்லுங்க சார். புள்ளியோட வெயிட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதை வெர்டிகல் லோடா எடுத்துக்கோங்க. கொடுக்கலன்னா நீங்க எதுக்கு வெர்டிகல் லோடா எடுக்கணும், தேவையில்ல. ஓகே சார். இல்ல புள்ளி இங்க பாருங்க ஒரு விஷயம், போன சம்ல புள்ளி வந்து பாத்தீங்கன்னா நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா போன சம்ல புள்ளியோட வெயிட் கொடுக்கவே இல்லை. புள்ளியில என்ன இருக்கும் அப்படின்னா பெல்ட் மட்டும்தான் இருக்கும். இந்த பெல்ட் டிரைவ் வந்து பாத்தீங்கன்னா ஹரிசான்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை ஹரிசானல் ஃபோர்ஸா எடுத்துக்கோங்க. வெர்டிகலா இருந்துச்சு அப்படின்னா அந்த வெர்டிகலா எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, இப்போ எக்ஸாம்பிள் இந்த போன சம் தானே கேட்டீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுங்க, சி அப்படின்ற புள்ளி வந்து பாத்தீங்கன்னா சி புள்ளி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா வெர்டிகலா இருக்கு, பெல்ட் வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகலா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணேன், இந்த டென்ஷன் T1 T2 ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகல் லோட்ல போட்டேன். ஓகேவா, ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் பார்க்கும்போது ஹரிசாண்டல்ல எனக்கு எதுவுமே அவங்க சொல்லவும் இல்லை, கொஸ்டின்லயும் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. அப்போ மென்ஷனே எதுவுமே பண்ணலன்னா 0, யூ கேன் புட் இட் சிம்பிளி as 0. டி புள்ளி பார்க்கும்போது டி புள்ளி எப்படி இருக்கு அப்படின்னா ஹரிசான்ல இருக்கு, பெல்ட் எப்படி இருக்கு, ஹரிசான்ல இருக்கு. அந்த டென்ஷன் நான் T3 T4 அப்படின்னு எடுத்தேன். அப்போ டோட்டல் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் எடுக்கும்போது T3 + T4 டென்ஷன் அப்படின்றது லோடு தான். ஓகேவா, டென்ஷன்றது லோடு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லோட் டயக்ராம்ல டி பாயிண்ட்ல என்ன இருந்திருக்கும் அப்படின்னா வேல்யூ இருந்திருக்கும். வெர்டிகல்ல அவங்க புள்ளியை பத்தி எதுவுமே சொல்லல. ஓகேவா, அதுக்கு செல்ஃப் வெயிட் இருக்கு, வெயிட் இருக்குன்னு சொன்னாங்கன்னா எடுத்துக்கோங்க. எதுவுமே அவங்க சொல்லல அப்படின்னா 0 அப்படின்னு எடுத்துக்கோங்க. So you are having this only two problems. இந்த ரெண்டு மாடல் தான் இருக்கு. So you can directly இந்த ரெண்டு மாடலே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது டைரக்டா எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இனி ஏதாவது டவுட்ஸ் கொடுக்கலன்னா வந்து பாத்தீங்கன்னா you can take it as 0 simply. ஓகே சார். ப்ராப்ளம் சால்வ் பண்ணாதான், நேற்று ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தா இன்னைக்கு டவுட்டே வரும். நேற்று ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணல அப்படின்னா இன்னைக்கு ப்ராப்ளத்துல என்ன டவுட் வரப்போகுது, ஒன்று தெளிவா புரிஞ்சிருக்கும். ஓகேவா, இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் இட் செல்ஃப் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா நானும் பேருக்கு வந்து உட்காந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரும். அதான் சொல்கிறேன்ல, இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுங்க வீட்டில் உட்காந்து. ஓகே, எனி ஏதாவது டவுட் இன்னும் ஷாஃப்ட்ல டோட்டலாக ஏதாவது டவுட் இருக்காமா? இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான்மா. ஸோ இன் நெக்ஸ்ட் கிளாஸ் we are going to discuss about the fluctuating loads. இதே தான், ஃப்ளக்சுவேட்டிங் லோட்ஸ் பார்க்கணும் இன்னும் ஷாஃப்ட்ல. இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். இப்போ ப்ரோவோட ப்ராப்ளம்லாம் போட்டிருக்க அப்படின்னா ஃப்ளக்சுவேட்டிங் ப்ராப்ளம் ஈஸியாக போட்டுருவேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் சப்ஜெக்டட் டு ஆக்சியல் லோடு இன் அடிஷன் டு டார்ஷன் அண்ட் பெண்டிங். டார்ஷன் அண்ட் பெண்டிங் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே இருக்கும், பிஹெச்டி டேட்டா புக்லேயே அந்த 3வது ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா. சார் 3வது ஃபார்முலா யூஸ் பண்ணலன்னு கேட்டிங்களா, அந்த 3வது ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ அந்த 3வது ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பண்ணுறோம். இந்த ஒரு ப்ராப்ளம் தான் இதுலேயும் இருக்குது. So that's all. If we solve 2 problems, the first half of the second unit will be over. Any other doubts? Sir, Munaf sir, recording stop பண்ணிருங்க sir. No sir. No sir. Recording stop